நாம் இன்றைக்கி தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: தக்காளி 1/2 கிலோ, வெங்காயம் ஒரு 4, கொத்தமல்லி, புதினா தழை. தக்காளி நல்லா பெருசாக நல்லா பழுத்த பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவிட்டு பொறுமையாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளர், 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 4 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 2-3 மிளகா, இஞ்சி, புதினா தழை. அப்புறம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது. இது வந்து கரம் மசாலா தூள். இது பட்டை, லவங்கம், ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நுணுக்கி தயாராக வச்சுருக்கோம். எல்லாம் கழுவிட்டு க்ளீனாக நசுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எல்லாமே இப்போது தயாராக இருக்குது. இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சு கழுவி தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு வந்து 100 மில்லி, நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையானது 100 மில்லி அளவு எண்ணெய் ஊற்றினோம்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம அந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி முக்கு 2, மராட்டி முக்கு 2, இதெல்லாம் வாசத்துக்கு சாப்பிடும்போது நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக. அப்புறம் அந்த பிரியாணி இலை கூட 2 போட்டுக்கலாம். அதுலேயே நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் அனல் கம்மியாக வச்சு ஏலக்காய் அப்படி உடச்சி போட்டுக்கோங்க. நுணுக்கி போடணுன்னு இல்லை, சும்மா அப்படின்னு போட்டு போட்டுக்கோங்க போதும். இதை வந்து காஞ்சதும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அனல் கம்மியாக வச்சு பண்ணுங்கள், அதெல்லாம் தீஞ்சிரும். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 மிளகா சும்மா 2 கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம கரம் மசாலா பொடி வச்சுருக்கோம், அந்த காரம் அதில் நம்மளுக்கு கிடைக்கும் போதும். இது நல்லா பொரிஞ்சதும் அந்த பிரியாணி எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 2 போட்டுக்கோங்க. அது வந்து வாசமாக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் உரித்து கழுவி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு அனல் கம்மியாக வச்சு வதக்கி விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதிலே போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் போட்டு இதையும் அப்படியே கிளறி விடுங்க. நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும். வேகும்போதே புதினா தழை கொஞ்சம் நம்ம கழுவி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த புதினா தழையை அதில் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும், பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வெந்து அதிலேருந்து வாசம் வரணும், அப்போ தான் இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள், கருக விடாதீங்க, ஆனால் வெந்திருக்கணும். வெந்த பின்னாடி நம்ம 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பழத்தை அதில் போட்டுருங்க. தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் அதிலே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ, அப்புறமேட்டு தேவைன்னா நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்புறம் இந்த கரம் மசாலா பொடி சொன்னோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. இதில் காரம் இருக்கும், போதும் நம்மளுக்கு இந்த காரம். இந்த சாப்பாட்டுக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். இது வந்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து அனல் கம்மியாக வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். தீயாமல் வேக வைங்க, அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக அனல் கம்மியாக வச்சு இந்த தக்காளி முழுசும் வெந்துடணும் நல்லா. இது வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஆனால் அப்பப்போ நடுவில் கிண்டி விடணும், அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வெந்து கதன்னு எண்ணெய் மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்துருச்சு, தக்காளியெல்லாம் கொலன்னு வெந்துருச்சு அப்படின்னாக்கா இப்போ இது வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல 2 டம்ளர் அரிசி, அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன்.
நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு இது வந்து 4 டம்ளர் அளந்து வச்சிருந்த தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஏன்னா இதுக்கு மேலே உப்பு போட முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி அது மேலேயே அப்படியே தூவி விட்ருங்க. இப்போ வந்து அப்படியே பரட்டி விடுங்க. எல்லாம் தயார் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு, இது வந்து சாப்பாடு வேகிற அந்த டைமிங்கை பொறுத்தது. ஒரு விசில் வந்தால் வெந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு விசிலோடு அமுச்சு விட்டுட்டு விசில் முடிஞ்ச பின்னாடி அப்புறம் எடுங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு அப்புறம் தயிரில் போட்டுக்கோங்க. அதில் வந்து உப்பு, கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அப்படியே போட்டிங்கன்னா காரம், அதனால் அலசிடுங்க தண்ணியில் வெங்காயத்தை. இப்போ வந்து விசில் ஏர் பூரா போயிடுச்சு. இப்போ வந்து திறக்கலாம் சாப்பாட்டை. இப்போ வந்து தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தட்டில் போட்டு தயிர் பச்சடியோடு சேர்த்து இதை சாப்பிடும்போது சுட சுட நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.